ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பிரச்சனை முடியல, போராட்டம் முடியல, நிந்த முடியல, அவமானம் முடியலைன்னு நினைக்கிறீங்களோ, நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்புற ஒரு மனிதனை அல்ல, நீங்க நம்புகிறது திறமையோ அல்லது குடும்ப பின்னணியோ அல்ல. நீங்க நம்புறது யாரை தெரியுமா? உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்து உயிரோடு இருக்கிற சர்வ வல்லவர் இயேசுவை நம்பியிருக்கீங்க. ஆமென். அவர் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவர். நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை விட்டு விடுங்கள். அவன் நம்பப்படுகிறதுக்கு எம்மாத்திரம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இது பைபிள்ல நடுவசனம். தோத்திரம். நிச்சயமா முடிவு உண்டு. உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு, போராட்டத்துக்கு முடிவு உண்டு, அவமானத்துக்கு முடிவு உண்டு, பரியாசங்களுக்கு முடிவு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஆனா உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவரின் தேவைகளை சந்திப்பார், அவரை நடத்துவார், வியாதியை குணமாக்குவார்ங்கிற தேவன் மேல வைத்த நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தரால் ஒரு புத்தகத்தில் வாசித்த நல்ல சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு கார் போய் கொண்டிருக்கிறது, அழகான ஒரு நல்ல கார். அந்த காரை ஓட்டுறவர் ரொம்ப எரிச்சா ஓட்டிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்ன ஒரு பழைய கார் போகுது, ஒரு பழைய கார். நம்ம ஊர்ல உள்ள மாருதி 800 பழைய கார் அப்படி இருக்கும். அதுல சைலன்சரோட புகை, ஒரு வண்டி ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு புகை. அப்ப இன்ஜின்ல வேலை இருக்கு. கண்ணாடிலாம் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கு. அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அது சப்பல் படாத இடமே இல்லை. ஏதோ ஓடுது. இவருக்கு அதை ஓவர்டேக் பண்ணி போகிற வரைக்கும் இரிட்டேஷனா இருந்துச்சு. ஆனா அவருடைய சிந்தனையில் ஒன்று பகிர்ந்தது. ஆமென். நெக்ஸ்ட் மை கார் மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருந்தார். இவர் சிரிச்சிட்டார். யாரையும் பத்தி அவர் கவலைப்படலை. அந்த ஓட்ட கார்ல இவர் கண்ணாடியில பார்க்கிறார், அந்த ஸ்டிக்கர் இருக்கு, நெக்ஸ்ட் மை கார் மெர்சிடஸ் பென்ஸ். அந்த பென்ஸ்ல நல்ல காரை, குறைஞ்ச காரை 1 கோடி ரூபா, 100 லட்சம். இந்த காரை வித்தா 15,000 ரூபாய்க்கு போவார். அதுல புகை வருது, கண்ணாடி உடஞ்சு கிடக்கு, பெயிண்ட் சரியில்லை, எல்லாம் சப்பி இருக்கு. அவர் சொல்றார், அவருடைய நம்பிக்கையை பாருங்களேன். இன்னைக்கு நீ அற்பமா பாக்குறியா? இன்னைக்கு என் கார் அற்பமா பாக்குறியா? அடுத்தால பாரு, நான் மெர்சிடஸ் பென்ஸ் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பகுதி. மற்றவங்க எப்படி பாக்குறாங்கன்னு அவசியம் இல்லை, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? தாவீது ராஜாவை எல்லாரும் அற்பமா பார்த்தாங்க. வீட்டுல இருந்த விருந்துக்கு தாவீதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வராந்தரத்துல சிங்கத்தோடு கரடியோடு ஆடு மேய்ச்சி போராடிட்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் அவங்க அப்பா அண்ணன் மாதிரி யுத்தத்தில் இருக்கா, 40 நாள் பிரச்சனை பார்த்து பார்த்துட்டு அனுப்பி விட்டார். அவன் அண்ணன் கேட்கிறான், எதுக்குடா வந்த? யுத்தத்தை பார்க்க வந்தவன் துணிகரம், வாடெல்லாம் எங்கே விட்டு வந்தவன் துணிகரம் அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா தாவீது தன்னை அப்படி பார்க்கல, அண்ணமார் பார்க்குற மாதிரி பார்க்கல. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோங்கிற. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க யார் எப்படி பார்க்கட்டும், உங்களை நீங்க சரியா பாருங்க. நீங்க சாதாரணமான ஆள் அல்ல. உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் உங்களுக்கு இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம், தாழ்ந்த மனப்பான்மை வேண்டாம். ஆமென். ஒரு அன்பு தம்பியோடு பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது சொல்லிட்டா என்ன மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அந்த தம்பி பாவம் போல சொன்னாங்க. உண்மை தெரியுமா? அது நம்ம சில நேரம் மற்றவங்க தப்பா நினைச்சுறாங்களோன்னு பேசிடுறோம். இல்லை, ஒரு தைரியமா இருங்க. மற்றவங்க பார்க்கறத பத்தி யோசிக்கவே செய்யாது. உங்களை நீங்க சரியா பாருங்க. நான் ஜெபிக்கிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். நான் நம்புகிறேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்ய நிச்சயமா முடிவு உண்டு. ஆமென். கடந்த வருஷத்துல 3 வெளிநாட்டு பயணங்கள் இருந்தது. ஒன்று அரபு தேசம், இன்னொன்று மத்திய அமெரிக்கா, இன்னொன்று தென் அமெரிக்கா. அரபு தேசத்துக்கு ட்ராண்டத்திலிருந்து புறப்பட்ட உடனே கடல் ஃபுல்லா கடல் மார்க்கம். நான் இறங்கும் போது 4 மணி நேரம் கடல் முடிஞ்சிச்சு. அடுத்த பார்டர் இருந்துச்சு. அந்த மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கா போயிருந்த போது யூரோப்ல இருந்து அமெரிக்கா கண்டம் போறதுக்கு 12 மணி நேரம் கடல். 12 மணி நேரம் கடல் ஆனாலும் ஒரு முடிவு இருந்ததே. அவ்வளவு நீள ஆழ அகலமான கடலுக்கு ஒரு முடிவு உண்டு. ஏன் உங்க பிரச்சனை முடியாது? நிச்சயமா முடிவு உண்டு. கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நான் முடித்தேன் என்று, எல்லாம் முடிந்தது என்று வாக்கு கொடுத்தவர் இயேசு. உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். இயேசுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை விட்டுறாதுங்க. யானைக்கு தும்பிக்கை, நமக்கு நம்பிக்கை. கர்த்தரை நம்பு, அதுதான் உனக்கு தம்பு. உனக்கு வராத வம்பு, அது சத்துரு மேல போடுற அம்புன்னு சொல்லி வார்த்தை முடிக்கிற. நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதியும். நம்பிக்கை இழந்து போனார்களோ ஆண்டவரே, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு படுகிற கர்த்தர் உங்களை சார்ந்து வாழ உதவிச்சு பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.